பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 10வது வசனம். நான் உன்னோடு இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுக்கு யாரனா தீங்கு செய்ய நினைக்கிறார்களா? யார் என்ன செஞ்சாலும் ஒரு தேவனுடைய பிள்ளையை யாருமே தொட முடியாது. எந்த ஒரு அசுத்தாவியும் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளைகள், இயேசுவினால தெரிந்து கொள்ள பிள்ளைகள், ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகள். அது எப்படி ஒரு தீங்கு உங்களை அணுக முடியும்? ஏன்னா இயேசுவின் ரத்த கோட்டைக்குள்ள நீங்கள் இருக்கிறீங்க. அந்த ரத்தத்தை மீறி எந்த சாத்தானும் உங்களை தொட முடியாது. கர்த்தருடைய பிள்ளையே, யார் தீங்கு செய்ய நினைத்தாலும் கர்த்தர் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டார். இதை முதலாவது நம்ம விசுவாசிக்க வேண்டும். ஏன்னா தேவன் நம்மளோடு கூட இருக்கிறாரா? நம் அனுதினமும் நம்மளோடு கூட இருக்கிற நிமித்தம் தான் இந்த உலகத்துல நம்ம சுத்தி கொண்டு நடமாறி கொண்டு இருக்கிறோம். இந்த உலகத்துல எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்து கொண்டு இருக்கிறது, எத்தனையோ விபத்துகள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனாலும் இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறது அது கர்த்தருடைய சுத்த கிருபை என்று நம்ம ஒத்துக்கொள்ள வேண்டும். உனக்கு தீங்கு செய்ய அநேகர் எழும்பலாம், உன் குடும்பத்துக்கு தீங்கு செய்ய அநேகர் எழும்பலாம், உங்க பிள்ளைகளுக்கு தீங்கு செய்ய அநேகர் எழும்பலாம். ஆனாலும் அவங்க என்ன செய்தாலும் உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்க குடும்பத்துக்கும் எந்த தீங்கும் அணுகாது என்று பைபிள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஏன்னாக்கா இயேசுவின் ரத்தத்தினால நீங்கள் கழுவப்பட்ட பிள்ளைகள், உங்களை யாருமே ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில இன்னைக்கு அந்த மாதிரி காரியங்கள்ல உங்களுக்கு அகப்பட்டு கொண்டு இருக்கலாம். ஆனா கர்த்தர் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அதிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுத்து அவர் உங்களை வழி நடத்துவார். எந்த தீங்கும் உங்களை தொட முடியாது. ஏன்னா கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.